Hi everyone, I'm Yuvraj. 2022 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் எடுத்து இப்போ அந்த ட்ரைனிங்கில் இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம் ஆல்சோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் இன்டகிரேட்டடாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன நுவான்சஸ் இருக்குது, எப்படி பண்ணணும், யூபிஎஸ்சி மட்டும் படித்தா டிஎன்பிஎஸ்சி படிக்க முடியுமா, இல்லை டிஎன்பிஎஸ்சி மட்டும் படித்தா யூபிஎஸ்சி படிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரிலிமினரிக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், மெயின்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. த கோர் கான்செப்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டெகிரேட் எப்படி பண்ணுறது, இப்போ குரூப் 1லேருந்து யூபிஎஸ்சிக்கு எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து ரெண்டும் படிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, பட் எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஸோ வந்து நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்லேருந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஹூ ஆர் நாட் அஃபோர்டபுள் டு கோயிங் டு கிளாஸஸ் ஆர் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், லேடிஸு இல்லை மேரிட் ஆனவங்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஆக்சுவலாக எய்ம் டிஎன் அண்டு ஏஐசிஎஸ்சிசிடிஎன் 2 சேனல் இருக்குது. இந்த எய்ம் டிஎனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, எகெயின் குரூப் 4, அது இல்லாமல் எஸ்எஸ்சி, தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு லான்ச் பண்ணி ரெகுலர் வீடியோஸ் கொடுக்குறாங்க. சேம் கோஸ் ஃபார் ஏஐசிஎஸ்சிசிடிஎன். இது வந்து பியூர்லி ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் மை ப்ரிப்பரேஷன் சீரியஸ்லி இன் 2019. ஓகேங்களா? 2019ல் ஐ பியூர்லி ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி தான். I'm a graduate in 2016. ஓகேங்களா, ஃப்ரம் சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி. முடிச்சுட்டு எனக்கும் எல்லாரும் மாதிரி பிளானிங் என்ன அப்படின்னா, சிவில் சர்வீசஸ் பண்ணணும், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை தான். பட் டியூ டு சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஐ வென்ட் ஃபார் ஐடி ஜாப். ஓகே, இன்ஃபோசிஸில் நான் ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எகெயின் ஐ ஸ்டார்டட் மை ப்ரிப்பரேஷன் ஃபார் யூபிஎஸ்சி. அட் த சேம் டைம் ஐ கேவ் அட்டம்ப்ட்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ. டிஎன்பிஎஸ்சியில் ஐ ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் குரூப் 1 அந்த டைமில். இப்போது நான் குரூப் 1ல் தான் செலக்ட் ஆகியிருக்கேன். குரூப் 1ல் நான் செலக்ட் ஆனது வந்து என்னோட 3rd மெயின்ஸ். மொத்தம் 3 அட்டம்ப்ட்டு. 3rd டைமில் நான் 3 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். 3rd டைமில் நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஜாப் வாங்கியிருக்கேன். யூபிஎஸ்சி போனோன்னா எனக்கு ஆல்ரெடி 5 attempts மேலே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. எகெயின் இதில் என்ன அப்படின்னா, ஐ லைக் டு கிவ் ஒன் சிம்பிள் பாயிண்ட். இந்த 2023 இருக்கு இல்லையா, 2022, 23 இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து I gave group 2 also, group 1 also and UPSC. ஓகேங்களா? பட் ஐ ஸ்டார்டட் மை ப்ரிப்பரேஷன் இன் 2019 ஃபுல் ஃப்ளெஜ்டு. இந்த 2022-23 தான் ஐ கிளியர் குரூப் 1. குரூப் 2 யூபிஎஸ்சியில் மை மார்க்ஸ் வாஸ் 900. இந்த இயர் நான் இன்டர்வியூவும் போயிட்டு வந்தேன். ஸோ வித்தின் அ இயர் ஐ எம் ஏபிள் டு கிராக். இப்போ இதில் எனக்கு ஒரு 12 மார்க்ஸ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சர்வீஸாவது வந்திருக்கும். இதில் நான் சொல்ல வர மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 2019ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 20லேயே வேலை வாங்கிடுவீங்க அப்படின்னு கிடையாது. அட் த சேம் டைம் இட் வில் டேக் டைம். ஆல்சோ இஃப் யூ ப்ரிப்பேர் அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் நடந்த டைம் பீரியட். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2023 மேல குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. நானும் சரி, இந்த டைம் வந்து 2 மெயின்ஸாக நமக்கு வரல, 1 மார்க் 4 மார்க்கில் போகுது, இந்த டைம் ப்ராப்பராக இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்து ஒழுங்காக படிக்கலாம் குரூப் 1 மெயின்ஸுக்கு அப்படின்னு நினச்சி நான் டெஸ்ட் சீரிஸ்லையும் சேர்ந்தேன் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில். எகெயின் ஜூனில் ஆஸ் யூஷுவல் வருஷம் நம்ம வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியும் கொடுத்தேன். ப்ரிலிமினரி கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன, எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, கை ரெண்டுமே கலாக்கா பலாக்கான்னு இருக்கும்போது பெரிய இதுதான் நமக்கு தேவைப்படும், நமக்கும் ஆசையாக இருக்கும். ஸோ நான் இதை அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்டேன். குரூப் 1லாம் வேண்டாம், பரவாயில்லை, நம்ம எப்போ வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம், யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸுக்கு யூபிஎஸ்சிக்கு எகெயின் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஜாயினிங் சம் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரியஸ் ஐ ப்ரிப்பேர்ட். ஓகே, இதில் என்ன ஒரு ப்ராப்ளமாக இல்லை பியூட்டியாக நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். எனக்கு ஆகஸ்டில் எண்டில் குரூப் 1 மெயின்ஸ். ஓகே, குரூப் 1 4 பேப்பரு ஒரு வாரம் நடக்கும். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் மேக்ஸ். இப்போ அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, மேக்ஸ் எடுத்துட்டாங்க, எத்திக்ஸ் பேப்பர் தான். எகைன் எனக்கு செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் யூபிஎஸ்சி மீன்ஸ். இங்கே தான் எனக்கு வந்துச்சு கன்ஃபியூஷன். யூபிஎஸ்சிக்கு மட்டும் படிக்கலாமா, டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் படிக்கலாமா, ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துச்சு. என் கூடவே கிளியர் பண்ணாங்க இதே மாதிரி இன்னும் 2-3 பேர். ஓகேங்களா?
அதில் 2-3 பேர்த்தில் நான் ஒருத்த மட்டும்தான் 2மே கொடுத்தேன். இன்னும் 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க அட்டம்ப்டே குரூப் 1 வேண்டாம், நான் யூபிஎஸ்சி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் நவ் ஷீ கிளியர்டு யூபிஎஸ்சி ஆல்சோ. ஷீஸ் அரௌண்ட் 700-800 ரேங்க். ஷீ வில் கெட் சம் போஸ்ட், நல்ல போஸ்ட்டே கிடைக்கும். பட் நான் 2மே கொடுத்தேன். இப்போ எனக்கு யூபிஎஸ்சியில் ஒரு 12 மார்க்கில் வரல அப்படின்னாலும் நான் குரூப் 1 மெயின்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சது ஜஸ்ட் ரிவைஸ் ஒரு 2-3 டேஸ் பண்ணிவிட்டு கொடுத்ததில் இப்போ எனக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டியாவது இருக்குது இல்லைங்களா. இன்னொரு பர்சன் 3 பீப்புள் சொன்னேன் இல்லையா, இன்னொரு பர்சன் அவங்களும் குரூப் 1 வேண்டாம் யூபிஎஸ்சி மட்டும் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு யூபிஎஸ்சி கிளியர் ஆகலை. எகெயின் ஷீ வாஸ் கேம் டு சைக்கிள் ஆஃப் 0. எகெயின் ப்ரிலிமினரி மெயின்ஸ்னு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் கோர் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் 2022லேருந்து இந்த 23 இந்த 1.5 இயர்ஸில் குரூப் 1ல் எகெயின் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, குரூப் 2லையும் சேம், யூபிஎஸ்சிலையும் சேம். ஸோ இது எல்லாமே டைட்டாக தான் இருக்கும். பட் ஐ காட் கிளியர்ட் இன் போத். இதில் எனக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டகிரேட் எப்படி யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி இன்டகிரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி அதோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு ஐடியாவாக இருக்கும். சேம் கோஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ. டிஎன்பிஎஸ்சியில் ஐ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் குரூப் 1 பிகாஸ் குரூப் 1ஓட மினி வெர்ஷன் தான் குரூப் 2. ஸோ அதை பற்றி நான் பெருசாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ரெண்டுக்குமே யூ ஹாவ் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. ஓகேங்களா. இதில் தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா ப்ரிலிமினரியில் இங்கே நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதே போல் சிசாட் இருக்குது. பட் ஹியர் there இஸ் நோ நெகட்டிவ் மார்க், அதே போல் சிசாட் கிடையாது. மெயின்ஸ் இங்கே வந்தோம்னா நமக்கு இங்கே 9 பேப்பர் இருக்குது, இங்கே வெறும் 4 பேப்பர் தான் இருக்குது. இன்டர்வியூவில் இங்கே நமக்கு 275 மார்க்ஸ்க்கு, இங்கே ஜஸ்ட் ஃபார் 100 மார்க்ஸ்க்கு. ஓகேங்களா. இதுதான் கீ டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கீ டிஃப்ரென்ஸ் வரும்போது எந்தெந்த இடத்துலலாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு இதில் பார்ப்போம். என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா, மெயின்ஸில் உங்களுக்கு அதிகபட்சமான சிமிலாரிட்டி வரும், ப்ரிலிம்ஸ்லையும் தான். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சியோட ப்ரிலிமினரிக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா குரூப் 1ஓட ப்ரிலிமினரிக்கு என்ன கேட்டால் அதிக எஃபோர்ட் எடுத்துக்க வேண்டாம், படிக்கவே தேவையில்லை. நான் இதில் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் ப்ரிலிம்ஸுக்கும் படிச்சது கிடையாது, மெயின்ஸுக்கும் எந்த அட்டெம்ப்ட் படிக்கல, இந்த அட்டெம்ப்ட்டுக்கும் சரி படிக்கல, இதுக்கு செப்பரேட்டாக. பட் யூபிஎஸ்சிக்கு படித்ததை இதில் நான் யூஸ் பண்ணேன். அதை தான் இந்த இதில் நான் எப்படின்னு சொல்கிறேன். இது யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். குரூப் 1 குரூப் 2 படித்து இப்போ ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கவங்க, இல்லை ஜஸ்ட் குரூப் 1 மட்டும் படிச்சுட்டு இருக்கவங்க, ஏன் இந்த வீடியோ அந்த டைமில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 13th குரூப் 1 இல்லையா, குரூப் 1 ப்ரிலிமினரி 13th முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாக நான் டிஎன்பிஎஸ்சி பிளேம் பண்ணல, பட் comparing to UPSC, it will take time for TNPSC to announce result as well as announce the date for mains examination. ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் டு எகெயின் ஸ்டார்ட் நியூலி ஆர் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் யூபிஎஸ்சிக்கான டைம் நிறையா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ரிலிமினரி வந்தோமா, ப்ரிலிமினரியில் ஆஸ் யூஷுவல் நான் யூபிஎஸ்சிக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்தலேருந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் எடுத்துக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆட் பண்ண வேண்டியது நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபைன் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 3 அட்டெம்ப்ட் ஆச்சு. என்ன சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட். ஓகேங்களா. எகைன் ஹிஸ்ட்ரி காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3-4 சப்ஜெக்ட் நான் ஏன் தனியாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் த ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம், அதே போல் ஸ்டாட்டிக் பார்ட் மோர். ஏன் நான் கரண்ட் அஃபேர் இங்கே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது மோர் டைனமிக் இன் நேச்சர் இல்லையா, அதை நம்ம நம்ப முடியாது. இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டில் ஏன் நான் நம்புங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 4 சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா 20 இயர்ஸ்க்கு எடுத்துக்கங்க. ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுங்க, இல்லை இன்ஸ்டியூட்டில் கம்பைலேஷன் எல்லாமே இருக்கும். அட்லீஸ்ட் எவ்ரி 5 இயர்ஸ் 4 to 5 கொஷின் ரிப்பீட் ஆகும் ஈச் சப்ஜெக்டில். ஸோ நீங்கள் இந்த 20 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நியூவாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் 20 to 30 கொஷின் யூ கேன் ஈஸிலி ஆன்சரபிள் இஃப் யூ ஹேவ் த சம் பேசிக் நாலேஜ் அபவுட் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா. இது எங்கே சார் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம், கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். யூபிஎஸ்சியில் ஒரு 2023 வருதுன்னா, 2024 டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட் ஆகும், போத் ஃபார் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். இப்போ நான் 2023 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொடுத்தது, யூபிஎஸ்சி மெயின்ஸ் 2022 வந்த 2 கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆச்சு. ஐ மீன்ஸ் நாட் எக்ஸாக்ட் வேர்டிங், பட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்ற ஒரு கொஷினும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி
எனக்கு தெரிஞ்ச எக்ஸாக்ட் வேர்டிங்கோட ரெப்ளிகேட் ஆன கொஷின் மெயின்ஸில் அது ப்ரிலிமினரிலையும் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் பிவைக்யூ ஆஃப் யூபிஎஸ்சி பார்க்கும்போது யூ கம்ப்ளீட்டட் சேம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ. டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிக் பார்ட்லாம் பார்க்கணும், தனியாக பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் கொஷின் ஸ்டாட்டிக் பார்ட், பிவைக்யூ நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னு சொன்னேன். இங்கே பாலிட்டி அப்படின்னு வரும்போது ஈச் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, பாலிட்டியில் யூபிஎஸ்சிகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், ஈச் 3 years ஈச் 4 years ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். எகைன் 2020லேருந்து 2019 to 2023 ஒரு ஃபார்மேட் இருந்து, இப்போ 2024 எகைன் தே ஆர் கோயிங் ஃபார் சம் மெமரி பேஸ்ட் ஸ்டாட்டிக் பேஸ்ட். ஸோ வில் ஸ்டிக் ஆன் டு தட், அதை பேட்டர்ன் சேஞ்ச். ஸோ பாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா யூஸ்வலி தே டென் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரியாம்பிள், ஸ்டேட், ஸ்டேட்னா தியரி, ஸ்டேட் நேஷன், ஸ்டேட்னா என்ன, நேஷன்னா என்ன, நேஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்ற மாதிரி தியரி. தேர்டு வந்து என்னென்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபோர்த்து டிபிஎஸ்பி. என்னடா எல்லாத்தையும் சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம், நான் முக்கியமானது மட்டும் இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏகன் பார்லிமெண்ட் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 5 டாப்பிக்லேருந்து கம்பல்சரி 5 கொஷின் வந்துடும். இந்த 5 டாப்பிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஷுர்லி ஆன்சர் 5 கொஷின் இன் போத் Group 1 preliminary as well as in UPSC preliminary. Here also, if you refer previous year question and related conceptual topic, you don't have to memorize the current affairs. So easily 5 to 6 question politics முடிச்சுக்கலாம். எக்கானமி, எக்கானமியில் தான் குரூப் 1ம் டிஎன்பிஎஸ்சியும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா, யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் இங்கே டிஃபர் ஆகும். எங்கே சார் டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியில் உங்களுக்கு அதிக ஃபோக்கஸ் எங்கே பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர், அக்ரி, எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட், அது இல்லாமல் வந்து மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், இந்த மாதிரியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு, டைனமிக்ஸ் பேஸ்டு டாபிக்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்கனாமியில் தே வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஒன் வேர்ட், இல்லை ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை ஏதாவது டெஃபினிஷன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கால் மணினா என்ன, இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள், இது இன்ஃப்ளேஷன்னா என்ன, இல்லை காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா, தென் கோஸ் ஃபார் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். பாலிட்டி பார்த்துட்டோம், எக்கனாமி பார்த்துட்டோம், ஹிஸ்ட்ரி போகலாம். இது நான் ஏன் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெண்டுக்கு இருக்க சிமிலாரிட்டிஸ் ஃபார் ப்ரிலிமினரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யூபிஎஸ்சி அகைன் டிஎன்பிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சியில் நமக்கு வாஸ்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, மெடிவல் இருக்குது, ஏன்ஷியன்ட் இருக்குது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மெயின்ஸுக்கு தான். ஸோ யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் மோரார் லைக் என்ன சொல்கிறது, குரோனாலஜி இல்லை வந்து மெமரி பேஸ்டு வரும். இங்கே வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸு அனாலிட்டிக்கல் பேஸ்டுன்னு வரும். ஸோ நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி சேம் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறது இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கே படிச்சிருந்தாலும் ஆப்வியஸாக இங்கே குரோனாலஜி மெமரி பேஸ்டு நீங்கள் நிறைய மெமரி பண்ணியிருப்பீங்க. ஈஸியாக நீங்கள் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் டிஎன்பிஎஸ்சி ஹோல்ட்ஸ் த ஹையர் கிரவுண்ட். ஓகேங்களா, பிகாஸ் யூ ஹேவ் டு மெமரைஸ் மெனி திங்ஸ். பட் அதில் கவராக சப்ஜெக்ட் நீங்கள் தனியாக படிச்சு தான் ஆகணும். பட் இங்கே வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது யூபிஎஸ்சி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஜியாகிரஃபியில் யூபிஎஸ்சி தான் ஹோல்ட்ஸ் ஹையர் கிரவுண்ட். இதை நான் எழுதலை பிகாஸ் இதை பற்றி உங்களுக்கு ஜியாகிரஃபின்னு சப்ஜெக்ட் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இதில் என்ன உங்களுக்கு மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் they'll tend to focus on more or like இம்பார்ட்டன்ஸ் சைக்ளோன் தான் வந்துச்சு, இல்லை வந்து புயல், வெள்ளம், நிலநடுக்கம் அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை நார்மல் கிளைமேட்டிக் ரெயின்ஃபால், இல்லை ஏதாவது பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் பேஸ்டு தமிழ்நாடு பேஸ்டு தான் வரும். யூபிஎஸ்சியில் இட் வில் பி மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபி அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய சப்ஜெக்ட்டுக்கு போகும். என்விரான்மெண்ட் போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேம் தான். என்விரான்மெண்ட் போனீங்கன்னா சேம் தான். பட் யூபிஎஸ்சிக்கு வந்து இதில் வந்து மெமரைசேஷன் தேவைப்படும். மெமரைசேஷன் ஏன் தேவைப்படும்னா, நேஷனல் பார்க்கு இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, பிளான்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான கிளைமேட்டில் வாடுறது, இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பிளான்ட்டு அனிமல்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி அந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, நியூஸில் வர்றது மாதிரி தான் வரும். இல்லை சிம்பிளாக ஈகாலஜிக்கு டெஃபினிஷன் என்ன, என்விரான்மெண்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன, பயோ அக்யூமுலேஷனா என்ன, பயோ மேக்னிஃபிகேஷனா என்னன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப டிஃபர் ஆகிற பார்ட்டு. ஏன்னா யூபிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர் பேஸ்டு வரும், டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டாட்டிக் புக்கில் மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரிலாம் வரும். இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இதுதான் உங்களுக்கு இருக்க சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் இன் ப்ரிலிமினரி. இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈச் இதில் வந்து என்னென்னலாம் சொல்லலை. இதில் நான் ஜஸ்ட்டு என்ன
ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா லிங்க் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இது படித்தா இதுவும் படிச்சுக்கலாம், இது படித்தா இதுவும் படிச்சுக்கலான்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ரிலிமினரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த மேஜர் சிமிலாரிட்டி எங்கே வரும்னா மெயின்ஸில் தான் வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யூபிஎஸ்சியோட 9 பேப்பரை தான் கம்ப்ரஸ் பண்ணி 4 பேப்பரா இல்லை 4 கூட இல்லை 3 பேப்பர் தான். ஏன்னா ஒரு பேப்பர் தமிழ் உங்களுக்கு, அதுக்கும் யூபிஎஸ்சிக்கும் சம்மந்தம் இல்லை. 3 பேப்பராக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுலேயும் முதல்ல மேக்ஸ் இருந்து இப்போ மேக்ஸ் எடுத்து எத்திக்ஸ் GS 4 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 9லேயும் 2 பேப்பர் வந்து ஸ்டாட்டிக் போயிடும். மிச்சம் இருக்கிறது 7 பேப்பர் தான். 7 பேப்பரில் ஒன்று எஸ்ஏ போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 6 பேப்பர் தான். 6 பேப்பர்லேயும் 2 ஆப்ஷனல் போயிடுச்சுன்னா 4. ஓகேங்களா? அந்த 4 GS தான் இங்கே 3 GS-ஆக கொடுத்துருக்காங்க. அப்போது சேம் சப்ஜெக்ட் நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னாலும் யூபிஎஸ்சிலேருந்து நிறைய கட் காப்பி பேஸ்ட் தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ கொஷின் மட்டும் டிஃபர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. நான் அப்படியே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஏன்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஒரு வருஷம் யூபிஎஸ்சியில் ஒரு பழைய 5 வருஷம் மெயின்ஸ் கொஷின் எடுத்திங்கன்னா நீங்கள் எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸில் மினிமம் ஈச் பேப்பர் யூ வில் கெட் 3 to 4 கொஷின் ரிப்பீட்டட். ஓகேங்களா? அதை மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்ன? டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சரி, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அது உங்களுக்கு எல்லா இன்ஸ்டியூட்லையும் நம்ம யூடியூப் சேனல் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்கலையும் நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இது சொல்லுவாங்க. பட் ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நான் சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா சிலபஸை டீகோட் பண்ணுங்கள். சிலபஸையும் டீகோட் பண்ணுங்கள். அதை எப்படி டீகோட் பண்ணுங்கள்? சிலபஸ் ப்ளஸ் PYQs. ஓகேவா? ரெண்டையும் தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி கொஷின் கேட்குறான், இந்த சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி கொஷின் கேட்குறான், நீங்களே ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிலபஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஒன்றும் வருஷம் விதவிதமாலாம் வராது. இப்போ ஒரு வருஷம் வந்து திரும்ப 3 வருஷம் கழிச்சு சேம் டைப் ஆஃப் கொஷின் ஜஸ்ட் மீனிங்கோ இல்லை டெஃபினிஷனோ டிஸ்கஸோ கிரிட்டிக்கல் அனாலிசிஸோ மாற்றி தான் வரப்போகுது. ஸோ இதை டிஸ்கஸ் நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை தனியாகவோ நீங்கள் ஒரு டிஸ்கஷன் மாதிரி மைண்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினரோட மைண்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாமினரோட மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மெயின்ஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறது இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ரோவும் கன்க்ளூஷனும் ரொம்ப முக்கியம். வென் கம்பேர் டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் வந்து லைன்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது கடைசி லைன் வரைக்கும் எழுதணுன்ற மாதிரி மென்டாலிட்டி நம்ம ஆளுங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படின்றப்ப இந்த மாதிரி பிவைக்கும் சிலபஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் குரூப் 1 மெயின்ஸுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கும் சேம் அப்ளிகபிள். இன்ட்ரோடக்ஷனும் கன்க்ளூஷனும் ஃபார் ஸ்டாட்டிக் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டியில் போத் குரூப் 1லேயும் இருக்குது, யூபிஎஸ்சிலையும் இருக்குது. சொசைட்டியில் உமன் இல்லை பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லை உமனில் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், தென் சில்ட்ரன், சைல்டு லேபர், சைல்டு ப்ரொடக்ஷன், எகைன் இங்கே பாஷ், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு இல்லையா? இந்த 4 டாபிக் இல்லாமல் ஒரு கொஷின் கூட வராது. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு கொஷின் அந்த 4 டாப்பிக்கில் வரும். ஸோ அந்த 4 டாப்பிக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நோட்ஸ் இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டே தெளிவாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். பிகாஸ் 7 minutesல நீங்கள் ஒரு கொஷின் முடிக்கணும். அங்கே போய் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் திங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டே இனிஷியலாகவே திங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சேவ் டைம் அண்ட் கம்ப்ளீட் த பேப்பர் வித் என்ன சொல்கிறது அதிக அளவு ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்கலாம். ஸோ சிலபஸையும் பிவைக்கும் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் இது பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் பாதி முடிஞ்சிடும். ஏன்னா மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸே அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை தான் பண்ணணும். இது எங்கேயோ பார்த்துருக்கேன் இதுதான் வரும் மெயின்ஸு ப்ரிலிம்ஸில். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது நீங்கள் படிச்சிருக்கீங்க, அனலைஸ் பண்ணி அதை எழுத போகிறீங்க. இந்த இடத்துல இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சி வாஸ் மோர் லீன் டுவர்ட்ஸ் அனாலிட்டிக்கல். பட் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஃபேக்ட்ஸ் கொடுக்கணும், ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம், அலைன் பண்ணணும். அந்த அலைன்மெண்ட் வீடியோலாம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்குன்னு தனியாக கிளாஸ் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே அனாலிட்டிக்கலை இங்கே யூஸ் பண்ண முடியாது, ஃபேக்ட்ஸை இங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணேன். அனாலிட்டிக்கல் பாதி இப்போ வந்து யூபிஎஸ்சிக்கு நான் மெயின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொஷினுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதும்போது அனாலிட்டிக்கல் 75 to 80%, ஃபேக்ட்ஸ் வந்து 20% தான் கொடுப்பேன். அதை டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறேன் அப்படின்னா 50% அனாலிட்டிக்கல், 50% ஃபேக்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ ரெண்டு இதோட கீ டிமாண்டையும் வி கேன் ஈஸிலி மேட்ச். ஸோ ரெண்டுலேயும் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். இது எதுக்காக அப்படின்னா இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் ஹோல்லி ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி, யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் தான் டைம் இருக்காது. இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் ஸ்டாட்டிக் பார்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அட்டெம்ப்ட்லாம் கொடுக்கும்போது கரண்ட் அஃபேர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். சேம் கோஸ் ஃபார் இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு
நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அதுக்குன்னு தனியாக இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரியும். பட் ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இன்டர்வியூ போய் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அது குரூப் ஒன்று கூட நீங்கள் வந்து எப்படியா தான் சமாளிச்சிடலாம், ரிசல்ட் வந்து ஒரு மட்டும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி. பட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுவும் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இல்லை ரொம்ப வயசான ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்கும்போது அவங்க முன்னாடி உங்களால் தைரியமாக பேச தெரியணும். அவங்க முன்னாடி உங்கள் கருத்துக்களை வைக்க தெரியணும். அவங்க சைக்காலஜிக்கலாக கொஷின் கேட்குறாங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்ற வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மாறாமல் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா அந்த கரெக்டாக நிற்கணும். மேபி தப்பு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆகலாம். பட் எது சொன்னாலும் மாறக்கூடிய கேரக்டர் இல்லாமல் எனக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணுன்ற ரேஞ்சில் நீங்கள் மைண்ட் செட்டை வளர்த்திக்கணும். ஓகேங்களா? சேம் இது வந்து அப்ளிகபிள் ஃபார் குரூப் ஒன் ஆல்சோ. பட் குரூப் ஒன்ல அதிகமாக நீங்கள் அதளவுக்கு ஃபேக்ட்ஸ் படிக்கணும், லோக்கல் நியூஸ் படிக்கணும், உங்கள் ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஓவரால் இதுதான் வந்து இன்டெகிரேட்டட் அப்ரோச். என்னோட ஐடியா உங்களுக்கு இதை பற்றி வேறு யாராவது வீடியோ கொடுத்துருக்காங்களா இல்லை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ குரூப் ஒன் ஆஸ்பிரன்ஸ் குரூப் ஒன் படிச்சுட்டு இருக்கவங்களும் யூபிஎஸ்சி படிக்க முடியும், யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களும் குரூப் ஒன் படிக்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.